தர்மபுரியில் 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை SBI வங்கியில் கொடுத்து அக்கவுண்டில் போட முயன்றவரை கம்பி எண்ண வைத்துள்ளனர். கள்ள நோட்டுகளை கைமாற்றி கட்டுக்கதை விட்டு தப்பிக்க முயன்றவருக்கு போலீசார் வைத்த ட்விஸ்ட் என்ன? தர்மபுரி நாட்டாமைபுரம் பகுதியில் வடிவேலு என்பவர் பழைய இருசக்கர வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார். சமீபத்தில் மதிவாணன் என்பவர் செகண்ட் ஹேண்டில் பைக் வேண்டுமென வடிவேலுவை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அதில் ஹீரோ ஹோண்டா பைக்கை டீல் பேசி 17,000 ரூபாய்க்கு வாங்க முடிவு செய்துள்ளார். குறித்த தேதியில் நேரில் சென்ற மதிவாணன் வண்டிக்குரிய பணம் மற்றும் தனது ஆதார் கார்டு ஆவணங்களை வடிவேலுவிடம் கொடுத்துவிட்டு பைக்கை வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் மதிவாணன் கொடுத்த பணத்தை தனது அக்கவுண்டில் வரவு வைக்க வடிவேலு SBI வங்கிக்கு சென்றுள்ளார். டெபாசிட் படிவத்தை நிரப்பி பணத்தை காசாளரிடம் கொடுத்துள்ளார். அதை வாங்கி காசாளர் சரக்கென எண்ணி பார்த்த பொழுது 200 ரூபாய் நோட்டுகளில் 24 நோட்டுகள் கள்ள நோட்டுகளாக இருப்பது தெரியவர வங்கி காசாளர் ஷாக்கானார். ஆனால் பதறாமல் நிதானமாக, சார் வாங்க, இந்த நோட்டு எதுவும் செல்லாது என கூறி அதை வடிவேலுவிடமே கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அவர் வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற போது காசாளர் நேக்காக காவலருக்கு போன் செய்து வடிவேலுவை சிக்க வைத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வடிவேலுவை பிடித்த போலீசார் அவரிடம் இருந்த கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். ஐயா, என்கிட்ட ஒருத்தர் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாரு. அவர் பேரு மதிவானே. அவர் கொடுத்த பணம் தான் இது. கள்ள நோட்டுன்னு எனக்கு இது சத்தியமா தெரியாது என சூடம் கொளுத்தி சப்பென்று அடித்து கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். உடனே வடிவேலுவிடம் இருந்த மதிவாணனின் ஆதார் கார்டு ஜெராக்ஸை வாங்கிய போலீசார் அவரை தேடி சென்ற பொழுது அப்படி ஒரு முகவரியே அங்க இல்லை என்பதும் மதிவாணன் என்ற அடையாளமும் போலி என்பது தெரிய வந்தது. இதனால் உண்மையிலேயே மர்ம நபர் ஒருவர் கள்ள நோட்டுகளை வடிவேலுவிடம் கொடுத்து செகண்ட் ஹேண்டில் பைக்கை வாங்கினாரா, இல்லை கள்ள நோட்டுகளை கைமாற்றி கட்டுக்கதை விடுகிறாரா என்ற கோணத்தில் சந்தேகம் எழுந்தது. இது தொடர்பாக கள்ள நோட்டுகளை வைத்திருந்த குற்றத்திற்காக வடிவேலுவை கைது செய்து விசாரித்து வரும் போலீசார் மர்ம நபர் மதிவாணனையும் தேடி வருகின்றனர். அதில் உண்மையான குற்றவாளி சிக்கும் பட்சத்தில் கள்ள நோட்டு அச்சடித்தது யார், அதை தர்மபுரியில் புழக்கத்தில் விட முயன்றது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ பொதுமக்களே உஷாராக இருங்கள் என தர்மபுரி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.